எங்கள் கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம சமைக்க போறது தட்டைப்பயிறு குழம்பு. வாங்க நாம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். தட்டாம்பயிறு குழம்பு வைக்க போறோம். நல்லா வருங்க, ராத்திரியே ஊற போட்டு நல்லா ஊறிட்டு தட்டாம்பயிறு இந்த கிழங்கு உருளைக்கிழங்கும் தட்டாம்பயிரும் குக்கர்ல போட்டுக்கோ. ரெண்டு விசில் அடிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள தேங்காயை வறுத்துக்குவோம். தேங்காயை போட்டு வறுத்துக்குவோம். கறிவேப்பிலை போட்டுக்குவோம். சின்ன உள்ளியை போட்டுக்குவோம். வெள்ளைப்பூடை போட்டுக்குவோம். ஒரு ரெண்டு இஞ்சியை போட்டுக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேங்காய் ஊற்றி கொஞ்சம் வறுக்கும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்குவோம். ரெண்டு விசில் அடிச்சுட்டு இறக்கி வச்சிருவோம். தேங்காய் வதங்கிட்டு இப்படி வதங்கினா போதும். தேங்காய் மல்லிப்பொடியை போட்டுக்கோ 2 ஸ்பூன், மிளகு பொடியை போட்டுக்கோ 2 ஸ்பூன், ஒரு தக்காளி அதுவும் போட்டு வதங்கிட்டு இறக்கிட்டு ஆறினோன்னா மிக்சியில் அரைச்சிக்கும். நம்ம தேங்காய் எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம். தேங்காய் தக்காளி எல்லாமே வறுத்து வச்சிருக்கோம். எல்லாம் போட்டு மிக்சியில போட்டு அரைச்சிக்கும். உருளைக்கிழங்கும் தட்டாம்பயிரும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துட்டு குழம்பு வச்சுக்கும். சட்டி காயட்டும். தேங்காய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கும். கடுகு போட்டுக்கும். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கும். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போட்டுக்கும். நல்லா வதங்கிட்டு இந்த வதங்கிட்டு மஞ்சப்பொடியை போட்டுக்கும். மசாலா ஊற்றிக்கும். கழுகுன தண்ணியா அந்த மிச்சி கழுகு. கல்லுப்பு போட்டுக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு தட்டாம்பயிரும் உருளைக்கிழங்கு போட்டுக்கும். ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். இறக்கிடுவோம். நல்லா கொதிச்சுட்டு குழம்பு ரெடி ஆயிட்டு இறக்கிடுவோம். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிறிது வெங்காயத்தை பச்சையாக அரைத்து தக்காளி குருமாவில் சேர்த்தால் சுவையாக இருக்கும். அரிசியுடன் 1 பிடி அவலும் சேர்த்து ஊற வைத்து அரைத்து இட்லி சுட்டால் மிருதுவாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.